గోవింద గోవింద సప్తమి రథ గోవింద గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరికాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద దుష్ట సంహార గోవింద దురిత నివారణ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద
ఇష్టపాలక గోవింద కష్ట నివారక గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద. ఓం నమో నారాయణాయ. నారాయణాయ సగుణ బ్రహ్మణే సర్వపారాయణాయ శోభనమూర్తయే నమో. నారాయణాయ సగుణ బ్రహ్మణే సర్వపారాయణాయ శోభనమూర్తయే నమో. నమో నారాయణాయ నమో నారాయణాయ నమో నారాయణాయ నమో నారాయణాయ. మగద మగరి సని ధని ద సని సరి గమ ద ద ద సని ద మగరి సగరి మగ మగరి సా 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 సని ధని సరి సా ని 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 ద మరని సని సరి గమ ధని సరి సా సరి గమ రి గమ ధ గమ ధని సరి సా. అక్షరాయాతి నిరపేక్షాయ పుండరీకాక్షాయ శ్రీవత్సలక్షణాయ. అక్షరాయాతి నిరపేక్షాయ పుండరీకాక్షాయ శ్రీవత్సలక్షణాయ. అక్షీణ విజ్ఞాన దక్ష యోగీంద్ర సంరక్షానుకంప కటాక్షాయ తే నమో. అక్షీణ విజ్ఞాన దక్ష యోగీంద్ర సంరక్షానుకంప కటాక్షాయ తే నమో. నమో నారాయణాయ నమో నారాయణాయ నమో నారాయణాయ నమో నారాయణ. தாயே தந்தையே என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். தாயே தந்தையே என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால். வேயை பூம்பொழில் சூழ் விரையார் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்து அடைந்தேன் நாயேன் வந்து அடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளே. திருமங்கையாழ்வாருடைய பரமபோக்கியமான பாசுரம் இது. எம்பெருமானே உன்னை பார்க்கணுங்கிற ஆசையோடு வந்தேன் அப்படின்னு தெரிவிக்கிறாரே, அது இன்று இந்த எஸ்விபிசி வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் மூலமாக பார்க்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் பொருத்தமான பாசுரம். தெரிவிப்பார்கள், எம்பெருமான் என்றால் மலை என்றால் திருமலை, எம்பெருமான் என்றால் திருமலையப்பன், தானம் என்றால் அன்னதானம், அதேபோல சப்தமி என்றால் ரத சப்தமி என்று பெரியவர்கள் கொண்டாடுகிறார்கள். வாகனம் என்றால் கருட வாகனம். எம்பெருமான் கீதையிலே தெரிவிக்கிறான், அர்ஜுனா நான் சூரியனாக ஆதித்யனாக இருக்கிறேன்னு தெரிவிக்கிறான். எம்பெருமானே அர்ஜுனனிடத்தில் சூரியனாக இருக்கேன்னு தெரிவித்தால் அந்த சூரிய பகவான் வடகிழக்கு திசையிலே பிரயாணம் புறப்படுகிறானே, அதுதான் அந்த நாள்தான் ரத சப்தமி. நமக்கு கிரகணம் தெரியணும்னா, கிரகணத்துக்கு அஜானம்னே ஒரு அர்த்தம் இருக்கு, ஞானம் இல்லாததற்கு கிரகணம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டு தெரியும். சந்திர கிரகணத்தை காட்டிலும் சூரிய கிரகணம் உயர்ந்தது. சூரிய கிரகணத்திலே நீராடுவது ஸ்நானம் பண்ணுவது அவ்வளவு புண்ணியங்களை கொடுக்கும். சூரிய கிரகணத்திலே நீராடினால் நம்முடைய பாவங்கள் அத்துணையும் தொலைந்துவிடும். அப்படி சூரிய கிரகணத்திற்கு எவ்வளவு புண்ணியம் சொல்லப்பட்டதோ அதே புண்ணியம் ரத சப்தமி என்று தீர்த்தமாடுவதாலே ஸ்நானம் பண்ணுவதாலே என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அந்த ரத சப்தமியிலே மலைகளுக்கெல்லாம் மலையாக விளங்கக்கூடிய திருமலையிலே கலியுகத்திலே பிரத்யக்ஷ தெய்வமாக விளங்கக்கூடிய திருமலையப்பன், தெலுங்கிலே கூறுவார்கள் சங்கடமண்டே வெங்கடநாயகா. மனசில் கட்டம் வரப்போகிறதுன்னு நினச்சிக்கிட்டோம்னா உடனே எம்பெருமானை சேவிக்கணும். இதான் எம்பெருமான் சிரிக்கிறானே, நான் இருக்கிறப்போ உனக்கு ஒரு கட்டம் வருமானு கேட்குறான் எம்பெருமான். நானும் இருந்து அர்ஜுனனை பார்த்து கண்ணன் கேட்டான், அர்ஜுனா நான் இருந்து உனக்கு ஒரு துக்கமா, கவலைப்படாதேன்னு சொன்னானே, அந்த எம்பெருமான் அல்லவோ இங்கு திருமலையப்பனாக சேவை சாதிக்கிறான்.
அப்போ சந்திர கிரகணத்தை விட சூரிய கிரகணம் உயர்ந்தது. சூரிய கிரகணத்திலே நீராடினால் எவ்வளவு புண்ணியமோ அது ரத சப்தமி என்று நீராடினால் கிடைக்கும். அந்த ரத சப்தமியிலே எம்பெருமான் திருமலையப்பன், அந்த திருமலையப்பனை நாம் அவரவர்கள் வீட்டிலே இருந்து கொண்டு இந்த தொலைக்காட்சி மூலமாக சேவிக்கிறோம். அதுவும் இன்னைக்கு பரம பாக்கியம், கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவிக்கிறோம். சாஸ்திரம் கூறுகிறது, ஒரு வருடத்திலே 3 மாதங்கள் மிகவும் முக்கியமானது. வைகாசி, கார்த்திகை, மாசி. இந்த மாசி மாதத்திற்கு மாக மாசம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். என்ன காரணம் என்னால், இந்த மாசி மாதத்திலே தான் ரத சப்தமி உண்டாகிறது. ரத சப்தமி அன்றுதான் சூரிய பகவான் வடகிழக்கே பிரயாணம் போகிறான். 7 குதிரைகள், அந்த 7 குதிரைகளை ஒரு தேரிலே பூட்டி சூரிய பகவான் கிளம்புகிறான். சூரிய பகவானுக்கு மித்ரன் பெயர். மித்ரன் என்றால் நண்பன் என்று பெயர். ஓ மித்ராய நமகா என்று சூரிய பகவானை கொண்டாடுகிறார்கள். அந்த சூரிய பகவானுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் நம்முடைய திருமலையப்பன். அந்த திருமலையப்பன் இன்று கருட வாகனத்திலே அடியார்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்று என்ன ஆசையோடு வருகிறான். இதற்கு ரொம்ப அழகான ஒரு உதாரணம் உண்டு. ஒரு பெரியவர் தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்தார். திருமணம் செய்யும் பொழுது 1 மணி நேரத்துக்கு ஒரு தினம் ஒரு புது வகையான ஆடையை அணிந்து கொண்டு வந்தார். அவரை பார்த்து கேட்டார்கள், மாப்பிள்ளை நீரா அல்லது உம்முடைய பையனா என்று கேட்டார்கள். அவர் கூறினார், என் பையன்தான் மாப்பிள்ளை, ஆனால் என் பையனுக்கு கல்யாணம் ஆகிறது என்ற சந்தோஷத்தினாலே நானும் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை புதிதாக ஆடையை உடுத்துகிறேன் என்று கூறினார். என்றால் எவ்வளவு சந்தோஷம். அதே போலதான் திருமலையப்பன் ரத சப்தமி என்று அடியார்களை காண வேண்டும் என்று இதோ சின்ன பூபால வாகனம், இதோ சேஷ வாகனம், இதோ கருட வாகனம், இதோ ஹனுமத்த வாகனம் என்று நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று எம்பெருமான் வருகிறான். தை அமாவாசை முடிந்த 7வது நாள் இந்த ரத சப்தமி. வேதம் தெரிவிக்கிறது, மித்ரோகோ ஜனானன்னு யாதயதி பிரஜானன்னு அப்படின்னு வேத வாக்கியம். மித்ரோ ஜனானன்னு, மித்ரனாக விளங்கக்கூடிய சூரியன் யாதயதி பிரஜானன்னு ஜனங்களை தூண்டி விடுகிறான். என்ன அர்த்தம் தெரியுமோ? விடியற் காலையில் சூரியன் கிழக்க உதித்தான்னா எவ்வளவு சந்தோஷம். சூரியன் உதித்தான் என்றால் எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத இடத்திலே ஒரு தாமரை மலர்கிறதே. சூரியன் உதித்து விட்டான் என்றால் புஷ்பங்கள் மலர்கின்றதே. சூரியன் உதித்தான் என்றால் பறவைகள் பறந்து செல்கிறதே. சூரியன் உதித்தான் என்றால் இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் உற்சாகம் உண்டாகிறதே. நம் அனைவருக்கும் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்லவோ நான் இருக்கிறேன், மாச்சுசகா என்று தெரிவித்த நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஏன் கவலை என்று தெரிவிப்பதற்காகவே எம்பெருமானும் இன்று ரதசப்தமி என்று கருட வாகன ரூட்டனாக அழகாக சேவை சாதிக்கிறான். எம்பெருமானுடைய வலது கண்ணையே சூரியன் என்று தெரிவிக்கிறார்கள். ஆண்டாள் தெரிவித்தாளே, செங்கண் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ. அந்த இடத்துல வியாக்கியானத்தில் ரொம்ப அழகாக பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனுக்கு அடையாளம் தெரிவிக்கிறாள். என்ன தெரிவித்தாள்? கதிர்மதியம் போன்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கண்ணனும் பெருமானை கதிர்மதியம் போன்முகத்தான் என்று தெரிவித்தாள். அந்த சூரியனுக்கு அரியமா என்று பெயர், ஆதித்யன் என்று பெயர், திவாகரன், பாஸ்கரன், பிரபாகரன், விபாகரன், பாஸ்வான், விவஸ்வான், சப்தாஸ்வான் என்று பல திருநாமங்கள் சூரியனுக்கு உண்டு. சூரியனுக்கே எத்தனை திருநாமங்கள் என்றால் அந்த சூரியனுக்கு அந்தர்யாமியான எம்பெருமானுக்கு எவ்வளவு திருநாமங்கள்? 1000 திருநாமங்களா? கிடையாது. பேராயிரம் படைத்தான் ஓர் பீடுடையன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறாரே. எம்பெருமானுக்கு 1000 திருநாமங்கள் என்பது எதற்காகவென்றால் நம்மால் அவ்வளவு திருநாமங்களைத்தான் மனதிலே கொள்ள முடியும் என்பதற்காக. கண்ணனும் பெருமானுக்கு திருநாமத்தை சூட்டினாரே கர்காச்சாரியர். அவர் சொன்னார், ஹே நந்தகோபா, இவனுக்கு 1000 நாமங்கள் அல்ல, கோடி நாமங்களை சொன்னாலும் இவன் குணங்களை சொல்ல முடியாது. யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்பிய மனசாசக என்று கர்காச்சாரியர் கண்ணனுக்கு பேரிடும் பொழுது தெரிவித்தாரே. இதோ இந்த ரத சப்தமியிலே நாங்களும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று கஜேந்திராழ்வானும் எழுந்தருடுகிறான். என்றோ எம்பெருமான் கஜேந்திராழ்வானை ரட்சித்தானே, அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக அழகாக கஜேந்திராழ்வான், யானை என்று கூறுவது கூடாது, கஜேந்திராழ்வான் என்று கூற வேண்டும். அதே கஜேந்திராழ்வானும் எழுந்தருடுகிறான் இப்பொழுது. கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான்.
சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன், கருட வாகனேசன் ஸ்ரீ கமலவல்லி வாசன், கலியுகமே போற்றுகின்ற ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. ஆயிரமாய் நாமம் கொண்ட நாடி ஆடி வருகின்றான். பாயிரங்கள் யாவும் ஒலிக்க பறவை ஏறி வருகின்றான். ஆயிரமாய் நாமம் கொண்ட நாடி ஆடி வருகின்றான். பாயிரங்கள் யாவும் ஒலிக்க பறவை ஏறி வருகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. ஏழுமலை வாசன் நம் ஏகாந்த ஈசன், ஏழுமலை வாசன் நம் ஏகாந்த ஈசன், ஏழுலகும் கண்டுகளிக்க எழுந்தருளி வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான். திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். திருமாமகள் ஹாரம் தாங்கும் கருடன் மீது வருகின்றான். திருவடிகளை கைகளிலேந்தும் திருவடி மேல் வருகின்றான். ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய, ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ ஸ்ரீனிவாசாய. வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன், வெண்கழுத்து புள்ளி ஏறும் வேங்கடத்து வாசன், கண்டவர்கள் பிறவி பயனை அடையும் வண்ணம் வருகின்றான். தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய், தத்துவம் தாங்கும் அற்புத கோலம் பொற்கரம் இரண்டின் தரிசனமாய் விரிந்து எழுந்து நிறைந்து கனிந்து தருகிறான் வருகிறான் ஏழுமலையான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள் கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றான். கருடன் மீது சேவை தர கருடாஜலன் வருகின்றான். காணும் கண்கள்
கசியும் வண்ணம் காட்சி தந்து நிறைகின்றார். ஓம் நமோ வெங்கடேசாய வெங்கடேசாய ஸ்ரீனிவாசாய வெங்கடேசாய. மானே கண் மடவார் மயக்கில் பட்டு மாநிலத்து நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன். தேனை பூம்பொழில் சூழ் திருவேங்கட மாமலை என்னானாய் வந்தடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டு அருளே. தை அமாவாசை முடிந்த 7வது நாள் ரதசப்தமி அன்று சூரிய பகவான் 7 குதிரைகள் பூட்டின தேர். அது என்னது 7 குதிரைகள் அப்படின்னா, அந்த 7 குதிரைகள் என்னங்கிறதையும் நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள். வாரத்தினுடைய 7 நாட்கள் உண்டல்லவா, ஞாயிறு முதல் சனி வரையிலே அந்த 7 நாட்கள் 7 குதிரைகள். சூரிய பகவான் வரக்கூடிய தேர் உண்டே, அதிலே 12 சக்கரங்கள் உண்டு. 12 சக்கரங்கள் நம்முடைய 12 ராசிகள், மேஷம் முதலாக மீனம் வரையிலே இருக்கக்கூடிய 12 ராசிகள். அதிலே சூரிய பகவான் தெற்கு நோக்கி போன பிரயாணத்தை தட்சிணாயனம் என்று தெரிவிக்கிறார்கள். வடக்கு நோக்கி செல்லக்கூடிய இந்த பிரயாணத்தை உத்தராயணம் என்று தெரிவிக்கிறார்கள். அந்த சூரிய பகவானுக்கு தேரை ஓட்டுக்குபவர் யார் தெரியுமா? அந்த தேரை ஓட்டக்கூடிய டிரைவர்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோமே, அவர் யார் தெரியுமா? அவர்தான் அருணன். அது மட்டும் கிடையாது, ரத சப்தமியிலே தான் வசந்த காலம் ஆரம்பிக்கிறது. வசந்த காலே சம்பிராப்தகா. வசந்த காலம் என்றால் என்றோ எங்கேயோ இருக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம். இதோ பெருமாளை சேவிக்கிறோமே, நமக்கே வசந்த காலம்தான். எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? திருமலையிலே வந்து பெருமாளை சேவிக்கிறார்கள். வர முடியாதவர்கள் அவரவர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு பெருமாளை கண் குளிர சேவிக்கிறார்கள். எந்த கட்டமும் கிடையாது. இதுக்கு என்ன காரணம்? எஸ்விபிசி தொலைக்காட்சி மட்டுமே தான் காரணம். எங்கேயும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே இருங்கள், நாங்கள் உங்களுக்கு பெருமாளை காட்டி கொடுக்கிறோம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு விரதம் செய்து கொண்டு நமக்கு பெருமாளை காட்டி கொடுக்கிறார்கள். ஆக இந்த ரத சப்தமியிலே தான் அறுவடை காலம் ஆரம்பமாகிறது. அப்படிப்பட்ட அழகான ரத சப்தமி. அந்த ரத சப்தமியிலே எம்பெருமான் கருட வாகனனாக வருகிறானே, அதைத்தான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எம்பெருமானே, இதுநாள் வரைக்கும் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், அடியேன் இதுநாள் வரைக்கும் தாயே என்றும் தந்தையே என்றும் குழந்தைகள் என்னும் உற்றார் என்றும் உறவினர் என்றும் காலத்தை போக்கினேனே, இதனால் அடியேனுக்கு சுகம் இல்லை, துக்கம்தான் உண்டுன்னு தெரியாமல் போனதே. தாயே தந்தையே என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டு ஒளிந்தேன். ஆனால் எம்பெருமானே, உன்னை காண்பதோர் ஆசையினால் இன்று ரத சப்தமி சேவிக்கக்கூடிய நாம் எல்லோரும் அனுசந்தானம் பண்ண வேண்டிய பாசுரம். எம்பெருமானே, உன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் திருமலை வந்தோம். இல்லை, உன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கேயே எங்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு உன்னை சேவிக்கிறோம். நீ செய்ய வேண்டியது என்ன? நாயேன் வந்து அடைந்தேன் நல்கி ஆள் என்னை கொண்டருளே என்று திருமங்கை ஆழ்வார் தெரிவித்தார் போலே நாமும் எம்பெருமானை பிரார்த்திக்கிறோம். அப்படிப்பட்ட பரிபூர்ணமான கருட சேவை, கருடனை வேதாத்மா என்றும் விககேஸ்வரன் என்றும் திரையீமயா என்றும் கருடனை கொண்டாடுகிறார்கள். இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு. எம்பெருமானுக்கு கருடாழ்வார் எப்படி வாகனமாக வந்தார்? இது எப்படி வந்தார்? என்னால் கருடன் எம்பெருமானிடத்திலே, கருடாழ்வார் எம்பெருமானிடத்திலே கேட்டாராம், எம்பெருமானே உனக்கு என்ன வேணுமோ கேள், அதை நாம் கொடுக்கிறோம்னு சொல்ல. இப்படி கருடன் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமானை பார்த்து நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்ல முடியுமா என்றால் அதுதான் எம்பெருமானுடைய நிலை. தன் அடியார்களிடத்திலே எம்பெருமான் அவர்கள் எதை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்பவன். நதே ரூபம் நச்சாகாரோ நாயுதானி நசாஸ்பதம். அடியார்கள் தன்னை எப்படி சேவிக்கிறார்களோ அதையே எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். அடியார்கள் என்ன திரவியங்களை சமர்ப்பிக்கிறார்களோ அதை ஏற்றுக்கொள்கிறானே ஒழிய ஒரு நாளும் பெருமாள் எனக்கு இதான் வேணும் இது வேண்டாம்னு சொல்றது இல்லையே. நீ என்னை சேவித்தாலே போதும், நீ இருக்கும் இடத்திலிருந்து என்னை சேவித்தாலே போதும் என்று தெரிவிக்கிறானே. அந்த எம்பெருமானை பார்த்து கருடாழ்வார் கேட்டார், எம்பெருமானே உனக்கு என்ன வேணுமோ பெற்றுக்கொள். உடனே எம்பெருமான் தெரிவித்தான், கருடாழ்வாரே நீர் அடியனுக்கு வாகனமாக வர வேண்டும். பார்த்தான் கருடாழ்வார், இதை விட இந்த லோகத்தில் வசந்ததாக என்ன இருக்க முடியும்? எம்பெருமானுக்கு வாகனமாக. அது மட்டும் கிடையாது, இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, கஜேந்திர ஆழ்வான்
தாமர புஷ்பத்தை பறித்து கொண்டான். கரைக்கு வரணும். உடனே அவன் காலை முதலை பிடித்து கொண்டது. ரொம்ப நாள் போராடினான் இந்த கஜேந்திர ஆழ்வான் முதலையோட. தன்னால் முடியலைன்னு புரிஞ்ச உடனே என்ன பண்ணினான், ஆதி மூலமே நாகணையாய் வாராய் என்னார் இடரை நீக்காய். திரௌபதி கதறினாளே, அதே போல கஜேந்திர ஆழ்வான் கூட்டான், ஆதி மூலமேன்னு கூட்டான். மூலமேன்னு கூட்டிருக்கலாம். மூலம்னா ஆரம்பம்னு அர்த்தம். மூலம்னு ஒரு நட்சத்திரமே உண்டு. மூலம்னா பிகினிங்னு அர்த்தம், விதைன்னு அர்த்தம், பீஜம்னு அர்த்தம். ஆதி மூலமே என்றால் எல்லா விதைகளுக்கும் விதையாக இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு. உடனே இப்போ எம்பெருமான் நேரம் வந்திருக்கலாம். வந்திருந்தா என்ன ஆயிருக்கும், பெருமாளே ஆதி மூலமேன்னு நான் கூட்டேனே, நீதான் ஆதி மூலம் என்பதற்கு பிரமாணம் என்ன, எது எவிடன்ஸ்னு கேட்டுட்டா என்ன பண்றது? அதனால நான் தான் ஆதி மூலம் என்று எம்பெருமானுக்கு யார் சொல்லுவார்கள்? இந்த எம்பெருமான் தான் ஆதி மூலம்னு சொல்லணுமே, யார் சொல்லுவார்கள்? வேதாத்மா விககேஸ்வரகா திரையீமயகா. கருடாழ்வார் யார் தெரியுமா? சாட்சாத் வேதஸ்வரூபி. வேதத்தையே ஆத்மாவாக கொண்டவன், வேதத்தையே சரீரமாக கொண்டவன். அப்படிப்பட்ட கருடாழ்வான் எம்பெருமானை எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தான். இதோ ஆச்சரியமாக கற்பூர ஹாரத்தி ஆகிறது எம்பெருமானுக்கு. அடியார்கள் எல்லாரும் கோவிந்தா கோவிந்தா என்று கொண்டாடுகிறார்கள். அதுவும் கருட வாகனத்திலே எம்பெருமானை ஒருவன் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு நாளாவது விடியற்காலையிலே கருட வாகனத்திலே எம்பெருமானை சேவித்தாக வேண்டும். கருட வாகனத்திலே தன் ஜன்மாவில் ஒரு நாள்லையாவது சேவிக்கணும்னா ரதசப்தமி என்று சேவிப்பது எவ்வளவு புண்ணியம்! அத்தனை புண்ணியத்தையும் ஆங்கிலத்தில் ஹோல்சேல் என்று ஒரு வார்த்தை உண்டு. ஹோல்சேலாக நமக்கு மட்டுமே எம்பெருமான் கொடுக்கிறான். இதோ நான் வருகிறேன், எல்லோரும் சேவையுங்கோள், உங்கள் மனதை வேறு எதிலும் செலுத்தாதீர்கள், இன்று முழுவதும் என்னையே சேவியுங்கோள். இதோ எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று இந்த பொய்க்கால் குதிரை, அழகான கிராமிய நடனங்கள் இதெல்லாம், பொய்க்கால் ஆட்டம், குதிரை ஆட்டம் என்பதெல்லாம் கிராமங்களிலே திருவிழாக்களிலே ஆடுவார்கள். இது திருவிழா அல்லவா? இதை சின்ன பிரம்மோற்சவம் என்றே தெரிவிக்கிறார்களே. அப்படிப்பட்ட பிரம்மோற்சவத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதற்காக இந்த கலைஞர்கள் எல்லாம் வந்து ஆடுகிறார்களே. நாங்கள் ஏன் அந்த கலைஞர்கள் தான் ஆடுவார்களா? நாங்கள் ஆடமாட்டோமா என்று இந்த கஜேந்திர ஆழ்வான் தன்னுடைய காதையை முன்னேயும் பின்னேயும் அசைக்கிறார். அசைத்து கூறுவதை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா? திருமலையப்பனே நீ வா, திருமலையப்பனே நீ வா என்று கூறுவதை போல இருக்கிறது. எதை போலவென்றால், மிதிலா தேசத்துக்குள்ளே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் நுழைந்த பொழுதோ கொடிகள் எல்லாம் ராமனை பார்த்து, ராமா ஓ சீக்கிரம் வா, உனக்காக சீதை காத்து கொண்டு இருக்கிறாள் என்று கூறியதாம். அதே போலல்லவோ அந்த கஜேந்திர ஆழ்வான் தன் காதுகளை அசைக்கும் பொழுது தெரிவிக்கிறது. அந்த எம்பெருமான் இப்பொழுது மாட வீதியிலே எங்கு பார்த்தாலும் அடியார்கள் கூட்டம் கோவிந்தா 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 என்று கோஷமிட, வாய் படைத்த பிரயோஜனம் கோவிந்தா என்று கூற வேண்டும். கண் படைத்த பிரயோஜனம் திருமலையப்பனை கண்ணார சேவிக்க வேண்டும். மனது நன்றாக இருக்கக்கூடிய பிரயோஜனம் மனதினாலே எம்பெருமானை ஸ்மரிக்க வேண்டும். கால்கள் இருக்கும் பிரயோஜனம் காலாலே நடந்து வந்து ரதசப்தமி என்று திருமலையிலே சேவிக்க வேண்டும். கை படைத்த பிரயோஜனம் எம்பெருமானுக்கு கற்பூரஹாரத்தி ஆகும் பொழுதோ இரு கைகளையும் தலைக்கு மேலே தூக்கி கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு எம்பெருமானை சேவிக்க வேண்டும். இந்த கோவிந்தா என்று நாம் இங்கே கூறுவது யாருக்கு கேட்க வேண்டும் தெரியுமா? பரமபதத்திலே இருக்கக்கூடிய பிராட்டிக்கு கேட்க வேண்டும். கிடையாது, திருச்சானூரில் இருக்கக்கூடிய அலமேலுமங்கா நாச்சியாருக்கு கேட்க வேண்டும். கேட்ட உடனே அந்த பிராட்டிமார்களும் இங்கே ஓடி வந்து விடுவார்கள். இதோ கோபிமார்களைப் போல அழகான பெண்களும் எம்பெருமானுக்கு கோலாட்டம் ஆடிக்கொண்டு, எங்கள் எம்பெருமான் வந்து விட்டான், எங்கள் எம்பெருமான் வந்து விட்டான், ரத சப்தமியிலே கருட வாகனத்திலே எம்பெருமான் வருகிறான் என்று கொண்டாடிக்கொண்டு தெரிவிக்கிறார்களே. அந்த கருடனுக்கு வேதாத்மா விககேஸ்வரகா என்று பெயர். அமரகோஷம் கருடாழ்வாருக்கு 9 திருநாமங்களை தெரிவிக்கிறது. கருத்மான், கருடகா, வைனதேயகா, ககனேஸ்வரகா, விஷ்ணுரதகா, சுபர்ணகா என்று 9 திருநாமங்களை கருடாழ்வாருக்கு அமரகோஷம் தெரிவிக்கிறது. காரணம் என்ன? காரணம் என்னால் இவன் எம்பெருமானுக்கு வாகனமாக இருக்கிறான், எம்பெருமானை காட்டிக் கொடுப்பவனாகவும் இருக்கிறான். பொதுவாகவே அவரவர்கள் வீட்டிலே கண்ணாடி என்று ஒன்று உண்டு. அந்த கண்ணாடியிலே நம்மை நாமே பார்த்து கொள்கிறோம். எம்பெருமானுக்கு ஆசை வந்தது, நமக்கும் ஒரு கண்ணாடி இல்லையே, இருந்தால் நாம் எவ்வளவு அழகு என்று பார்த்து கொள்ளலாமே. அழகு என்று சொன்னவுடனே அழகாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். இதோ அடியவர்கள் எம்பெருமானைப் போலவே தங்களை அலங்காரம் செய்து கொண்டு மாடவீதியிலே எழுந்தருள்கிறார்களே, என்ன ஆச்சரியம்! கருடன் மீது ஒரு எம்பெருமான், மாடவீதியிலே ஒரு எம்பெருமான், இந்த தொலைக்காட்சி ஸ்கிரீன் முழுவதுமாக எம்பெருமான்,
எம்பெருமான் அந்தர்யாமி என்று பார்த்திருக்கிறோம். ஆனால் கண்குளிர எம்பெருமானை சேவிக்கிறோமே, அந்த எம்பெருமானுக்கு ரதமாக விளங்குகிறார், அந்த எம்பெருமானுக்கு சாரதியாக விளங்குகிறார் கருடாழ்வான். அது மட்டும் கிடையாது, இவன்தான் ஆதி மூலம், எம்பெருமான ஆதி மூலமேனு கஜேந்திராழ்வான் கூட்டவுடனே எம்பெருமான் ஓடி வந்தானே, கருடாரூடனாக ஓடி வந்தான். என்ன காரணம்னா, நீதான் ஆதி மூலம் என்று கூறுவதற்கு பிரமாணம் வேண்டும், எவிடன்ஸ் வேண்டும் என்று கேட்டால் என்ன செய்வது? அதற்காகவே கருடன் மீது எம்பெருமான் அழகாக எழுந்தருளினான் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அது மட்டும் கிடையாது, கருடாழ்வாருக்கு அரிஷ்டநேமி என்றும் பெயர். அரிஷ்டநேமி என்னால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய துக்கங்களை போக்கடிக்கக்கூடியவர். கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. அந்த ஏழு மலையை நோக்கி உன் திருமலை கண்ணால் பார்த்து காளி கோபுரத்தை கண்டு கோவிந்தா என கூவி கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் ஐயா, நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. கோவிந்தராஜனை திருப்பதியில் இருப்பவனை நெற்றியிலே நாமமுடன் வீற்றிருக்கும் பெருமானே, கோவிந்த நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா. திருச்சானூரிலே தேவியோடு இருக்கின்றாய், தேடி வரும் பக்தருக்கு தரிசனங்கள் தருகின்றாய். கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு கோவிந்தன் நாமம் தன்னை பாராயணம் செய்து கொண்டு நாடி வந்தோம் நாடி வந்தோம் நாடி வந்தோம் கோவிந்தா, உனை பாடி வந்தோம் பாடி வந்தோம் கோவிந்தா கோவிந்தா. கொன்றேன் பல்லுயிரை குறிகொள் ஒன்றிலாமையினால் என்றேனும் இறந்தார்க்கு இனிதாக உரைத்து அறியேன். குன்றே மேகமதிர் குளிர் மாமலை வேங்கடமா அன்றே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டருளே. திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார், அன்றே வந்தடைந்தேன். நாம சொல்றோம் இன்றே வந்தடைந்தேன். தைத்திரிய ஆரண்யகத்தில் கிருஷ்ணயஜுர்வேதம் 10ஆம் பாகத்திலே சூரிய நாராயணனை சேவித்தால் என்ன கிடைக்கும் என்று தெரிவிக்கிறார்கள். சூரியனை சேவித்தால் ஆதித்யோவை தேஜகா, பலம், யசஸ், ஸ்ரோத்ரம், ஆத்மா, மனஸ். அப்போ ஆதித்யனை சேவித்தால்
தேஜஸ் உண்டாகும், ஆதித்யனை சேவித்தால் ஆயுஷ் உண்டாகும், ஆதித்யனை சேவித்தால் மங்களம் உண்டாகும் என்று தைத்திரிய ஆரண்யகத்திலே தெரிவித்தார்கள். அதே போல சூரிய உபனிஷத்து என்று உண்டு, அதிலும் இதே போல தெரிவிக்கிறார்கள். அந்த சூரியனை சேவித்தாலே இவ்வளவு கிடைக்கும் என்றால் அந்த சூரியனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய திருமலையப்பனை சேவித்தால் எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். ஆகவேதான் பிரம்மசூத்திரம் தெரிவிக்கிறது, சூரியன் வேறு யாரும் கிடையாது, ஆதித்யன் யார் தெரியுமா? ஜெகத்காரண பூதனான சிவன் நாராயணனே ஆதித்யன். ஆகவேதான் சூரியனை சேவிக்கும் பொழுதோ நம்முடைய பெரியவர்கள் தெரிவிக்கிறார்கள், பஸ்யேம சரதசதம் ஜீவேம சரதசதம் நந்தாம சரதசதம் மோதாம சரதசதம் பவாம சரதசதம் ஸ்ருணுவாம சரதசதம். இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் அத்துணை பேரும் இதைத்தான் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். பஸ்யேம சரதசதம், எம்பெருமானே இந்த வருடம் ரதசப்தமியில் ஒன்று சேவித்தேனே, அடுத்த வருஷமும் சேவிக்கணும். இப்பொழுதே அடுத்த வருஷத்துக்கு பெருமாள்கிட்ட ரிசர்வ் பண்ணிக்கிறோம். இங்கேருந்து ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறோம் இல்லையா? அதுபோல் எம்பெருமானும் சொல்கிறான், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்குன்னு நான் தனியாக ஒரு சீட்டை ஒதுக்கி விடுறேன், அடுத்த வருஷம் நீங்கள் வாருங்கோள், வந்து நம்மை சேவியுங்கோள் என்று பெருமாள் தெரிவிக்கிறான். பஸ்யேம சரதசதம். சரி, அடுத்த வருஷம் சேவிக்கணும்னா அடுத்த வருஷம் உயிரோடு இருக்கணுமே. பெருமாள் தெரிவிக்கிறான், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் உயிரோடு இருப்பீர்கள், நன்னா க்ஷேமமாக இருப்பீர்கள். உடனே அடுத்த கேள்வி வருது, சுவாமி சரீரம் நன்னா இருக்கணுமே. பெருமாள் தெரிவிக்கிறான், கவலைப்பட வேண்டாம், நந்தாம சரதசதம். உடம்பு நன்னா இருக்கும், மனசு நன்னா இருக்கும், ஆனந்தம் உண்டாகும், என்னை வந்து சேவியுங்கோள் என்ன எம்பெருமான் தெரிவிக்கிறானே. அப்படிப்பட்ட ரதசப்தமியிலே கருட வாகன ரூட்டனாக விளங்கக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை இப்பொழுது நாம் சேவிக்கிறோம். என்ன காரணம்னா, ராமாயணத்தில் யுதகாண்டத்தில் ரொம்ப அழகான இடம். நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினான். நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணின உடனே பெருமாள் நாகாஸ்திரத்தில் அகப்பட்டு கீழே கடந்த பொழுது கருடாழ்வார் தானாக வந்தார். வந்த உடனே நாகாஸ்திரம் விலகியது. அப்போது பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திரமூர்த்தி கருடாழ்வாரை பார்த்து கேட்டாரா, நீ யார் அப்படின்னு. கருடாழ்வார் ரொம்ப அழகாக சொன்னார், ஹே ராமா, நான் உன்னுடைய நண்பன் சகே ராகவா சார்தூல. சார்தூல அப்படின்னார். ரகுவீர கத்தியத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறாரே, அசகாய சூரகா அனபாய சாகசகான்னு தெரிவிக்கிறாரே. அதே போல கருடாழ்வான் தெரிவித்தானாம், ஹே சகே. அர்ஜுனன் கண்ணனை பார்த்து சொன்னான், இங்கே ராமனை பார்த்து கருடாழ்வார் சொன்னார், சகே என்னுடைய நண்பனே, என்னுடைய தோழனே, ராகவா தசரதன் பிள்ளையே, ரகுகுலத்திலே உண்டானவனே, ஷார்தூலா நான் யார் தெரியுமா, உனக்கு மிகவும் வேண்டியவன் என்று கூறினாராம் கருடாழ்வார். அந்த கருடாழ்வான் மீது எம்பெருமான் எழுந்தருளி, அந்த கருடாழ்வான் எம்பெருமானை எழுந்தருளை பண்ணி கொண்டு வருகிறானே. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, வியூகபேதத்தாலே எம்பெருமானும் கருடாழ்வார் இரண்டு பேருமே ஒன்றுதான் என்று ஆகமங்கள் கூட தெரிவிக்கிறது. அதுவும் அதிகாலையிலே கருட வாகனனை சேவிக்கணும். சேவித்தோம்னா தமிழில் அழகான ஒரு பழமொழி உண்டு, காலையிலே கருடன் மாலையிலே சோறு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, காலையில் ஒருத்தனுக்கு அபாரமான பசி, பெருமாளே ஒன்றுமே கிடைக்கலையே, அபாரமான பசியோடு இருக்கேனே, நீ எனக்கு கிருப பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டான். ஏதோ அவனுக்கு தரித்திரம் யாரும் கிடையாது, கருடாழ்வானை சேவித்தான், அப்படியே படுத்துட்டான். என்ன ஆனது, யாரோ ஒருவர் அவனை தேடி வந்தார், வந்து சொன்னார், அப்பா அவனுக்கு பசியாக இருக்கிறதா, இந்தா பிரசாதம்னு கொடுத்தாராம். அதைத்தான் சொன்னார்கள், காலையிலே கருடன் மாலையிலே சோறு. மாலைனா சாயங்காலம்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, மாலை என்றால் நம் கவலை தீரக்கூடிய காலம் மாலை என்று தமிழில் கூறுவார்கள். காலை என்றால் விடியல், மாலை என்றால் முடிவு என்று ஒரு அர்த்தம் உண்டு. நம்முடைய கவலை முடிந்தது, இவரோ பசியோடு இருக்க காலையிலே கருடாழ்வாரை சேவிக்க பிரசாதம் கிடைத்தது. காலையிலே கருடன் மாலையிலே சோறு என்று கருடாழ்வாரை சேவித்தால் அவ்வளவு புண்ணியம் உண்டு என்று தெரிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட கருடாரூடனை சேவிப்பதற்காக இதோ பார்த்தால் அடியார்கள் கூட்டம். கம்பராட்டாழ்வார் இன்று திருமலையிலே இருந்தால் என்ன கூறியிருப்பார் தெரியுமா, உளுந்து போட இடமில்லை என்று கூறியிருப்பார். சீதைக்கும் ராமபிரானுக்கும் விவாகம் நடந்த பொழுதோ மிதிலையிலே எவ்வளவு கூட்டம் தெரியுமா, எவ்வளவு கூட்டம். இதோ இந்த கூட்டம்தான். பெருமாள் ராமச்சந்திரமூர்த்திக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது. அது எதை போல இருந்தது என்று கேட்டார்கள். அது ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது, இதை போல வேறு எதையும் கூற முடியாது. அதே போல கடல் எப்படி இருக்கும், கடல் கடலை போல இருக்கும். மலை எதை போல இருக்கும், மலை மலை போல இருக்கும். கருட சேவை எப்படி இருக்கும், கருட சேவையாகத்தான் இருக்கும். காளமேக புலவர் காஞ்சிபுரம் போனார், பெருமாளை சேவிக்கிறார். அன்னைக்கு வையங்கண்ட வைகாசி உற்சகம், பெருமாள் கருடாருடனாக கிளம்புகிறான்.
பெருமாள் புறப்பாடானது காளமேக புலவர் பார்த்தாராம். ஐயோ பெருமாளை ஒரு பறவை தூக்கிண்டு போறதே அப்படின்னாராம். பெருமாளும் நல்ல பெருமாள், பறவையும் நல்ல பறவை, ஆனால் பெருமாளை தூக்கி கொண்டு போகிறதே. இந்த பெருமாள் காஞ்சி தேவ பெருமாள் ஒன்றும் பண்ணாதவன், ரொம்ப நல்லவன், பரமசாப்திகன், யார் எத்த கேட்டாலும் அத்திதார்த்த பரிதான தீட்சிதம்னு தெரிவிக்கிறார்களே. அப்படிப்பட்ட தேவராஜ பெருமாள் காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கானே, அந்த எம்பெருமானை தூக்கிண்டு பருந்து ஓடுறதேன்னு காளமேக புலவர் கருட சேவையை பார்த்து தெரிவித்தாராம். அப்போ எம்பெருமான் இந்த கருடாழ்வானுக்கு அரிஷ்டநேமி அப்படின்னும் பெயர். என்ன காரணம்னா நம்முடைய கஷ்டங்களை போக்கக்கூடியவன். அதனால தான் அடியார்கள் அத்தனை பேரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திருமலைக்கு வந்து சேர்ந்து விட்டால் தமிழில் கூறுவார்கள், திருமலை வந்து சேர்ந்தால் திருப்பம் நேருமடா என்று தமிழ் கவிஞர்கள் கூட கூறுவார்கள். திருமலை வர வேண்டாம், திருமலை வர வேண்டும் என்று நினைத்தால் போதும். அதுவும் நான் நினைப்பதல்ல, எம்பெருமான் நீ திருமலைக்கு வா என்று அவன் கிருபை பண்ணிவிட்டால் திருமலை பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வந்து காலை வச்சுட்டோம்னா போதும், நம்முடைய அத்தனை பாவங்களும் போடும். எவ்வளவு உற்சாகம் உண்டாயிடும். எத்தனை அடியவர்கள் எங்கு பார்த்தாலும் அடியார்கள் கோவிந்தா கோவிந்தா என்று தெரிவிக்கிறார்களே. கம்மநாட்டாழ்வார் கூறினார், பெருமாளுக்கும் பீடாட்டிக்கும் விவாகம் நடந்த பொழுது உளுந்து போட இடம் இல்லை என்று சொன்னார். உளுந்து என்பது கல்யாணத்தில் உபயோகப்படுத்துவது. இப்போல்லாம் யாரும் மாவெல்லாம் அரைக்கிறது எல்லாம் கடையில் வாங்கி விடுறா, அது அப்படியே இருக்கட்டும். உளுந்து போடுவதற்கு இடம் இல்லை என்று தெரிவித்தார் கம்மநாட்டாழ்வார். அதே போலதான் திருமலையிலே உளுந்து போடுவதற்கு இடம் இல்லாமல் எங்கு பார்த்தாலும் அடியார்கள் கூட்டம், அடியார்கள் கூட்டம், அடியார்கள் கூட்டம். அப்படிப்பட்ட கருடாழ்வாருக்கு கருடன் என்று ஏன் பெயர் வந்தது, கருத்மான் என்று ஏன் பெயர் வந்தது என்றால், தன் பட்சங்களை கொண்டு ஆகாயத்திலே பறப்பதாலே இவருக்கு கருடன் என்று பெயர் வந்தது. அது மட்டும் கிடையாது, இவருக்கு சுபர்ணன் என்று பெயர். ஸ்வர்ணமயமான பட்சங்களை உடையவராகையாலே இவருக்கு சுபர்ணன் என்றும் பெயர். ககனத்தை ஆண்டிடும் கருடாழ்வார் போற்றியே, வேங்கடவன் சேவையே வைக
போற்றியே. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன், பெரியேனாயின பின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பொழில் சூழ் கனமாமலை வெங்கடவா, அரியே வந்தடைந்தேன் அடியேனை ஆட்கொண்டு அருளே. திருமலை அப்படிங்கிற சொல்லுக்கு பெரியவாச்சான் பிள்ளை என்ன வியாக்கியானம் பண்ணினார் அப்படின்னா, திருமலை என்பது திருவேங்கடம். திருவேங்கடம் என்பது நம்முடைய அத்தனை பாவங்களையும் போக்கடிக்கக்கூடிய இடம்னர். உடனே அந்த திருமலைக்கு வேறு ஏதாவது அர்த்தம் சொல்லணுமேனு கேட்டார்கள் பெரியவாச்சான் பிள்ளையை. உடனே சொன்னார், அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பொலிய விட்ட இடம். அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பொலிய விட்ட இடம். எம்பெருமானுக்கு திவ்யதேசங்களுக்கு வரணும்னு ஆசை. என்ன அப்படின்னா, பரமபதத்திலேருந்து கிளம்பிட்டான். பரமபதத்திலேருந்து எம்பெருமான் சூட்கேஸ் எடுத்துன்னு கிளம்பிட்டான். நேராக கிளம்பி வந்துவிட்டான், பூலோகத்துக்கு வந்துவிட்டான். இங்கே வந்துவிட்டா எங்கே போகிறது, எந்த ஊரில் போய் தங்கிறதுன்னு பார்த்தான். அதுக்கு எங்கேயாவது உயரமான ஒரு இடத்துல நின்று பார்க்கணும் இல்லையா? எப்போதுமே மலையில் நின்று பார்த்தோம்னா கீழே என்ன இருக்குன்னு என்ன தெரியும். இப்போல்லாம் இந்த ட்ரோன் வியூ, ஸ்கை வியூலாம் சொல்கிறாள் இல்லையா? அதுபோல் பெருமாள் மலை மேலே எங்கேயாவது நின்று பார்க்கணும். நின்று பார்த்தோன்னு அந்த உலகம் முழுவதும் தெரியணும்னு பார்த்தா 7 மலைகள் தெரிஞ்சது. நல்ல உயரமான இடம். பெருமாள் வந்து அங்கேயே நின்றுட்டான். நின்ன உடனே தான் பெருமாளுக்கு தோணுது, நாம் பேசாமல் இங்கேயே இருந்து விடலாமா, எதுக்கு வேறு எங்கேயாவது போகணுமா, இப்படியே இருந்துடுவோமேன்னு நினச்சானாம். அதனால தான் சொன்னார், அர்ச்சாவதாரத்திற்கு பொற்கால் பொலிய விட்ட இடம். அந்த எம்பெருமான் யார்? திருமலையப்பன். அப்போ பரமபதத்திலிருந்து கிளம்பி நேராக எம்பெருமான் வந்தது முதல்ல வந்து கால் வச்சதே திருமலையிலே. அப்படிப்பட்ட விசேஷம். இது மட்டும் கிடையாது, திருமலைக்கு இன்னொரு ஏற்றம் என்னென்னா, ஒரே சமயத்தில் நித்திய சூரியர்களுக்கும் கிருபை பண்ணுறான், அதே சமயத்தில் சம்சாரிகளுக்கும் கிருபை பண்ணுகிறான் என்று வியாக்கியான கர்த்தான் நம்பிள்ளை என்ற பெரியவர் தெரிவிக்கிறார். இப்போ திருமங்கியாழ்வார் தெரிவித்தார், எம்பெருமானே அடியேன் பலகாலம் பாவம் பண்ணிவிட்டேனே, தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன். தெரியேன் பாலகனாயினார். பாலகன்னா சிறு பிள்ளைன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வியாக்கியானம் பண்ணக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், சிறு பிராயத்தில் எல்லாருமே தப்பு தான் பண்ணுவா. வயசான பிறகு திருந்த வேண்டாமா? வயதான பிறகு இது தவறுன்னு தெரிய வேண்டாமா? வயதான பிறகு ஞானம் வர வேண்டாமா? இங்கே ஆழ்வார் என்ன சொல்கிறாராம், தெரியேன் அடியானுக்கு ஒன்றும் தெரியாமல் படுத்தேன், அதனால தான் பாலகனாய் வயதான பின்பும் சிறுபிள்ளையாகவே தவறு செய்து விட்டேன், தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து விட்டேன் என்று தெரிவிக்கிறாரே அந்த எம்பெருமான் கருடாரூடனாக நமக்கு சேவை சாதிக்கிறானே. பாஞ்சராத்திர ஆகமம் தெரிவிக்கிறது, கருடனுக்கு ஸ்வர்ணமயமான நிறம், சுபர்ணன் அப்படின்னு கருடனுக்கு பெயர். அது மட்டும் கிடையாது, 2 கைகளிலும் புஷ்பங்களை வச்சுருக்கார் கருடன். இன்னைக்கு கருடாழ்வாரை சேவித்தோம்னா அவருடைய இடது கன்னத்தில் யாரோ திருஷ்டி போட்டு வச்ச மாதிரி தெரியுது. அது பார்த்தா தெரியும். கொஞ்சம் கூர்ந்து கவனித்தோம்னா என்ன காரணம்? ஒருவேளை கருடாழ்வாருக்குமே பயம் வந்து கொடுத்தோ என்னவோ, அல்லது பெரியாழ்வாருக்கே பயம் வந்ததோ என்னவோ. ஐயோ எம்பெருமான் திருமலையப்பன் இப்படி சேவை சாதிக்கிறானே, அவனுக்கு திருஷ்டி வந்துவிட போகிறதேன்னு நினைத்தார்களாம். ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு, திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரத்தியே. ஸ்ரீ வெங்கடேசனுக்கு,
திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு கற்பூர ஆரதி ஸ்ரீ வெங்கடேசனுக்கு திருமலையில் கோயில் கொண்ட ஸ்ரீ சீனிவாசனுக்கு वेङ्कटेशाय
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ